ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷனல். இன்னைக்கு நம்ம முட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம இன்னைக்கு முட்டை கிரேவி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நம்ம தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். போட்டுட்டு சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், பட்டை ஒரு சின்ன பட்டை துண்டு 1, துருவின தேங்காய் ஒரு 1/4 கப்பு, பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்ல உள்ள பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை. இப்போ இதெல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு எடுத்து ஆறின பிறகு நம்ம நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அதே போல் முட்டை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம், உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம், வச்சுட்டு ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் 3 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கல்பாசி போட்டிருக்கோம் வாசனைக்காக. அது பொரிஞ்ச பிறகு நம்ம பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டு இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம விடலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிளறி விடலாம். இப்போ நம்ம இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படி விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம தக்காளி 3 தக்காளியை மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளியும் சேர்த்து நம்ம இப்போ இதில் நல்லா கலந்து விடலாம். இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும் போது நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 துண்டு இஞ்சி, ஒரு 1/2 இன்ச்சு சைஸ்க்கு இஞ்சி, 6 பல் பூண்டு இடிச்சு அதையும் நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாலாம் சேர்ந்து நமக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் திக்காக செய்ய போகிறோம். இப்போ இந்த மிக்சி ஜாரையும் நம்ம அலசிட்டு அந்த தண்ணி இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலந்து விடுறோம். இப்போ நம்ம இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா திக்காக இருக்குது இந்த கிரேவி. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சேர்த்தோம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம இது கூட சேர்த்துட்டோம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம குழம்பு திக்காக தான் வைக்க போகிறோம், அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்கலை. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 7 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வைக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த முட்டை மேலே நம்ம லைட்டாக கீரிக்கலாம், அந்த மசாலா உள்ளே செய்கிற மாதிரி. உருளைக்கிழங்கு 2ஐயும் வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. முட்டையும் நம்ம கீரி வச்சுருக்கோம், அதையும் இப்போ இதில் சேர்க்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விடலாம். இந்த முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நமக்கு ஒரு அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை உருளைக்கிழங்கு போட்டு இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.